மனிதன் என்பவனுக்கு மரணம் என்பது நிச்சயமாக உண்டு. சித்தர்கள் என்பவர்கள் இந்த மரணத்தை ஜெயித்தவர்கள். கடவுள் என்பவர் மரணம் என்றே ஒன்று இல்லாதவன். இந்த சித்தர்கள் ஜீவ சமாதி அப்படிங்கிற நிலைக்கு உடலை கொண்டு போயிட்டாங்க. அதனால அவங்க மரணம் அடையலை. இந்த மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடைப்பட்டவர்கள் சித்தர்கள். இவன் ஏன் மரணிக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த ரெண்டு நிலையை நீங்கள் அடைஞ்சிடலாம். இவங்கிட்ட கர்மான்னு ஒன்று இந்த ஆன்மாவில் ஒட்டி இருக்கிற வரைக்கும் இவன் மீண்டும் மறுபிறப்பு எடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த கர்மா என்னைக்கு 0 ஆகுதோ அன்னைக்கு இவன் அடுத்த நிலைக்கு போவான். சித்தருங்கிற நிலைக்கு இவன் போவான். இந்த நிலையை உயிரோடு இருக்கும்போதே அடைஞ்சிட்டார்னா சித்தர் நிலைக்கு அவர் போயிடுவார். இறந்த பின்னர் தான் இவர் அடைகிறார் அப்படின்னா அந்த ஆன்மா தான் கடவுள்கிட்ட போகும். இப்போ கடவுளை நமக்கு வந்தது யார் அப்படின்னா ஒரு இறந்த ஒரு மனுஷர் வராரு. ஆன்மீக விழா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கனவு அப்படிங்கிறது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவு செய்யப்பட்ட சில விஷயங்கள் தான் நமக்கு கனவாக வருது அப்படிங்கிறத சயின்ஸ் சொன்னாலும் கனவுல வரக்கூடிய விஷயங்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெயின் பிரெயின் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னா அச்சச்சோ இந்த கனவு கண்டோமே, நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரியலையேன்னு ஒரு விதமான பதற்றம் இருக்கும். குறிப்பாக இறந்தவர்கள் கனவுல வந்தாலோ இல்லை தெய்வங்கள் சித்தர்கள் கனவுல வந்தாலோ என்ன மாதிரியான பலன் இருக்கும் தெரியலையேன்ற ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அதற்காக தான் இன்றைய நிகழ்ச்சியில் இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க குருஜி அசோக் ஆஸ்ட்ரா அவர்கள். வாங்க குருஜியை சந்திக்கலாம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, கனவு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஏதோ பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் தான் கனவாக வருது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அது உண்மைதானா அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்க. பிறகு இந்த இறந்தவர்கள் கனவுல வந்தாலோ இல்லைன்னா தெய்வங்கள் சித்தர்கள் கனவுல வந்தாலோ என்ன பலன்றதை சொல்லுங்க. ஓகே. மனிதன் இறந்தவர்கள் நீங்கள் கேட்டகரி வைஸே வச்சுக்கோங்க. இந்த மனிதன் என்பவனுக்கு மரணம் என்பது நிச்சயமாக உண்டு. சித்தர்கள் என்பவர்கள் இந்த மரணத்தை ஜெயித்தவர்கள். கடவுள் என்பவர் மரணம் என்றே ஒன்று இல்லாதவன். இந்த மரணம் தான் இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் யாராக போகிறீர்கள் அப்படிங்கிறத உங்களை தீர்மானமே பண்ண போகுது. இந்த சித்தர்கள் ஜீவ சமாதி அப்படிங்கிற நிலைக்கு உடலை கொண்டு போயிட்டாங்க. அதனால அவங்க மரணம் அடையலை. இந்த மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடைப்பட்டவர்கள் சித்தர்கள். இந்த மனிதனையும் சித்தர் நிலையையும் தாண்டியவர்கள் கடவுளர்கள். இந்த ரெண்டுக்கும் கடைசியாக இருக்கக்கூடியவன் தான் மனுஷன். ஆமாம். இவன் ஏன் மரணிக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த ரெண்டு நிலையை நீங்கள் அடைஞ்சிடலாம். இவங்கிட்ட கர்மான்னு ஒன்று இந்த ஆன்மாவில் ஒட்டி இருக்கிற வரைக்கும் இவன் மீண்டும் மறுபிறப்பு எடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த கர்மா என்னைக்கு 0 ஆகுதோ அன்னைக்கு இவன் அடுத்த நிலைக்கு போவான். சித்தருங்கிற நிலைக்கு இவன் போவான். இந்த நிலையை உயிரோடு இருக்கும்போதே அடைஞ்சிட்டார்னா சித்தர் நிலைக்கு அவர் போயிடுவார். இறந்த பின்னர் தான் இவர் அடைகிறார் அப்படின்னா அந்த ஆன்மா தான் கடவுள்கிட்ட போகும். இப்போ கடவுளை நமக்கு வந்தது யார் அப்படின்னா இப்போ ஒரு இறந்த ஒரு மனுஷர் வரார். இதுலேயுமே அந்த மரணம் நல்ல மரணமா துர்மரணமா அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. நல்ல மரணமாக இறந்தவங்க கனவுல வந்தாங்கன்னா அது நல்லது. 2வது, கனவுல வந்தவங்க என்ன பண்ணாங்க, உங்கள்கிட்ட பேசுனாங்களா பேசலையா, அமைதியாக நிற்கிறாங்க அப்படின்னா இந்த வீட்டில் ஏதோ ஒரு கட்டு இருக்குது, அவங்க ஏதோ சொல்ல வராங்க ஆனால் பேச முடியல அப்படின்னு அர்த்தம். இப்படி வந்து அமைதியாக நின்றுட்டு போகிறாங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் ஆற்றுல பொறி போடுங்க, மீன்களுக்கு உணவு கொடுங்க, தெரு நாய்களுக்கு உணவளிங்க. இதை பண்ணினீங்க அப்படின்னா அந்த ஆத்மா உங்ககிட்ட அடுத்த நாள் பேச ஆரம்பிக்கும். புண்ணிய காரியங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்போ உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி மாறும். ஏன்னா இறந்தவர் நிச்சயமாக உங்களுடைய தாத்தா பாட்டி இந்த மாதிரி உங்களை முன்னோர்களாக தான் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கும் அந்த ஃப்ரீக்குவன்சிக்கும் நிச்சயமாக ஒத்து போகும். இங்கே ஏன் இப்போ உங்கள் தாத்தா ஏன் என் கனவுல வரல அப்படின்னா ஃப்ரீக்குவன்சி தான். எனக்கும் என் பையனுக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும், எனக்கும் என் தாத்தாவுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும். அவ்வளோதான். இந்த ஃப்ரீக்குவன்சி தான் நாங்கள் எல்லாருமே பேசிக்கிறதுக்கு இங்கே உதவியாக இருக்குது. இந்த கேளக்கியர் மந்திரமும் நான் அப்படி தான் சொல்லி கொடுத்தேன். இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா இந்த உடலை கேளக்கியர் சித்தரோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீக்குவன்சி எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் ரெண்டும் ஒன்றா ஒரே அலைவரிசைக்கு வந்துட்டால் நீங்கள் 2 பேரும் பேசிக்கலாம். ஏன்னா இந்த மந்திரம் சொல்லி ஒரே நாள் நான் பேசினேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார்.
100 நாள் மந்திரம் சொல்லிட்டேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படிங்கிற ரிசல்ட்டும் இங்கே உண்டு. ஏன் இவருக்கு 100 நாள் செஞ்சும் கிடைக்கலனா, இவர் அவ்வளோ ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஸில் இருக்கிறார். இவர் மந்திரம் சொல்ல சொல்ல இந்த ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிட்டு தான் வரும். 101வது நாள் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி செட் ஆகிருக்கலாம், ஆனால் 100வது நாள் நீங்கள் நிறுத்திட்டிங்கன்னா நீங்கள் கடவுளை அடைய முடியாது. அப்போ ஆக மொத்தம் ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி தான் செட் ஆகுது. இந்த ஃப்ரீக்வன்சி எதுக்குன்னா நீங்களும் நானும் பேசிக்கிறதுக்கு. எஃப்எம் மாதிரி கரெக்டான அலைவரிசை வைக்கும்போது அங்கே என்ன ஒளிபரப்பு பண்ணுறாங்களோ அது உங்களுக்கு காதில் கேட்கும். அப்போ தான் அவங்க பேசுகிறது எனக்கு கேட்கும். வந்தவங்க உங்களை அடிக்கிறாங்க திட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ தவறு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் நீங்கள் கரெக்டாக கொடுக்கல, அதனால அவங்க மேலோகத்தில் அவதிப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். துர்மரணம் அடைஞ்சவங்க உங்கள் கனவுல வராங்கன்னா இந்த வீடு அடுத்து இதே மாதிரி ஒரு பெரிய சிக்கலில் யாரோ ஒருத்தங்க மாட்ட போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். துர்மரணம் அடைஞ்சவங்க மேக்சிமம் கனவுல வர்றதே கம்மி. பொதுவாகவே ஒரு 100 பேருக்கு கனவு வந்துச்சு, இதில் யாருக்கு நல்ல மரணம் துர்மரணம்னு கனவுல வந்தாங்கன்னு ஒரு ரேஷியோ எடுத்திங்கன்னா 70 பேருக்கு நல்ல மரணம் அடைஞ்சவங்க மட்டும்தான் கனவுலே வருவாங்க. இதுக்காக இவங்க கனவுலேயே வரமாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை, ரேஷியோ வந்து கம்மி. இப்போ என்ன பண்ணலாம், இதை தடுக்கணும் அப்படின்னா ஆமாம் நிச்சயமாக தடுக்கணும். இதற்கு தான் முன்னாடி சொன்ன மாதிரி கோவில் தீர்த்தங்களை நீங்கள் படுக்கும்போது அந்த அறை மேலே தெளிச்சுட்டு நீங்கள் படுக்கிறது நல்லது. மருதாணி இலை இல்லைன்னா மருதாணி பூ தலைவாணி உரைக்குள்ளே வச்சு நீங்கள் தூங்குறது நல்லது. உங்கள் கைகளுக்கு மருதாணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் தலைக்கு தேய்க்கக்கூடிய தேங்காய் எண்ணெயிலையுமே மருதாணி கலந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மருதாணிக்கு இந்த மாதிரி துஷ்ட சக்திகளை துரத்தக்கூடிய வல்லமை இருக்குது. இவங்க கனவுல வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி அது துர்மரணம் எப்படி நடந்துச்சு, ஆக்சிடெண்ட்டா இல்லை செய்வன மாதிரி வச்சு இறந்தாங்களா என்னவாச்சுன்னு பாருங்கள். இன்னொன்று ரிப்பீட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அந்த கர்மா அங்கே முடிஞ்சிட்டு இவருடைய கர்மாவை பாதியிலே எடுத்துட்டாங்க. அவர் அனுபவிக்க வேண்டியதை இன்னொருத்தன் இப்போ அனுபவிக்க போகிறான் இந்த குடும்பத்தில். இதைத்தான் அவர் சொல்கிறார். ஒரு மாதிரி டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் மாதிரி தொடரும். ஏன்னா அவருக்கு ஒருவேளை வயசுங்கிறது 70 வயசு இருந்திருக்கலாம், இவர் இறந்தது ஒரு 45 வயசுல இறந்திருக்கலாம். மிச்சம் இருக்கிற இந்த 25 ஆண்டுகளுடைய கர்மாவை இப்போ இன்னொரு தலை மேலே இந்த குடும்பத்தில் யார் மேலே அது வைக்க போகுது, அவ்வளோதான். இதைத்தான் அவர் யார் கனவுல வந்தாரோ மேக்சிமம் அவங்க தலையில் தான் அது வைக்கும். அதை தான் அவர் இறந்தவர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி உன் தலையில் தான் இந்த கர்மாவை வைக்க போது நீ கவனமாக இரு. அப்போ இவர் புண்ணியத்தை அதிகம் பண்ணணும், இவர் வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியத்தையும் பண்ணணும், அந்த எக்ஸ்ட்ரா இவர் தலைமையில வைக்க போகிறதுக்கான கர்மாவுக்கு உண்டான புண்ணியத்தையும் பண்ணணும். அப்போ மட்டும்தான் இவர் இதிலிருந்து ரிலீஃப் ஆவார். சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா அந்தந்த வயசுலேயே சில பேர் இறந்துக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் கல்யாணம் ஆன உடனேயுமே கரெக்டாக ஒரு 2 வருடங்கள் இறந்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே ரிப்பீட்டடாக நடக்கும். இதுதான் கர்மாவினுடைய கண்டினியூட்டி. கரெக்டாக அந்த வயசானவனே தூக்கிடும். சில பேர் எங்கிட்டே சொல்லியிருக்காங்க, 42 வயசுக்கு மேலே எங்கள் குடும்பத்தில் எந்த ஆண்களுமே இருந்ததில்லை அப்படின்னு எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் 42வது பர்த்டே செலிப்ரேட் பண்ணி அடுத்த நாள் இறந்துருக்கிறார். இப்படியெல்லாம் அவங்க குடும்பத்தில் நடந்திருக்கு. அப்படின்னா என்னன்னா இங்கே எல்லாமே ஏற்கனவே முன் குறிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இந்த கனவுகள் இதை கனவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணவும் முடியும் டோட்டலாகவே. ஒன்று, நீங்கள் தெற்க தலை வச்சு படுக்கவே கூடாது. தெற்க தலை வச்சு படுத்திங்கன்னா இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு அதிகமாக வரும். நீங்கள் கிழக்கு இல்லைன்னா மேற்கு இப்படி நீங்கள் எந்த திசையில் வேணாலும் தலை வச்சு நீங்கள் படுக்கலாம், உங்களுக்கு வரவே வராது. இறந்தவர்களுடைய படத்தை தெற்கு பார்த்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் மாற்றுறது நல்லது. தெற்கில் தான் யமலோகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த ரோகத்தில் இருந்து தான் வருவாங்க. அதனால் நீங்கள் தெற்க பார்த்த மாதிரி இருந்தவங்களுக்கு புகைப்படத்தையோ அவங்களுக்கு உண்டான ரூம் அவங்களுக்கு உண்டான பொருள் எல்லாமே வச்சுட்டிங்கனாலும் உங்களை எதுவும் அதை அஃபெக்ட் பண்ணாது. இது ரொம்ப நல்லது. கோவிலிருந்து கொண்டு வரக்கூடிய எலுமிச்சம்பழத்தை நீங்கள் தலைமாட்டில் வச்சுட்டு படுத்திங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வராமல் இருக்கும். இதில் 2 விஷயம், அவங்க கனவுல வர்றது, உங்களை அட்டாக் பண்ணுறது, உங்களை சும்மா நின்று பார்க்குறது. இந்த 3க்கும் வேறு வேறு பலன்கள் உண்டு. அவங்க உங்களை அட்டாக் பண்ணுறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுக்கணும். அவங்க உங்களை ஒன்றுமே பண்ணல சும்மா பார்க்குறாங்கன்னா உங்ககிட்ட பேச நினைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை அவங்க வேற ஒரு வேலையாக வந்தாங்க, நான் இங்கேருந்து வேடிக்கை பார்த்தேன், அங்கேருந்து அவர் வந்தார், ஒரு குழந்தைய எடுத்தார், தூக்குனார், போனார், இதுக்கு என்ன அர்த்தம் சாமி அப்படின்னு கேட்டார்னா இதுவும் இந்த குழந்தையுமே ரொம்ப நல்லது, நல்ல சிம்டம் தான். இந்த இறந்தவர் நல்ல மரணத்தில் இறந்துருந்தாருன்னா இன்னொரு வாரிசு புதுசாக வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். குடும்ப விருத்தியாக போகுது அப்படின்னு அர்த்தம். சூப்பர் குருஜி. தெய்வங்களோ இல்லை சித்தர்களோ கனவுல வந்தா என்ன பண்ணலாம்? சித்தர் அப்படின்னாலே உங்களைய தேர்வு பண்ணிட்டு தான் வருவாங்க. இப்போ என் கனவுல சித்தர் வந்தார் இல்லையா, நான் அவரை தேர்வு பண்ணலை, அவர் என்னைய தேர்வு பண்ணினார். அதனால் உங்களைய தேர்வு பண்ணிட்டு தான் சித்தர்கள் அப்படிங்கிறவங்க வருவாங்க.
உங்களுக்கு கட்டாயம் ஒரு வேலை கொடுப்பாங்க. ரெண்டாவது, அவங்க உங்களைய பல வருடங்கள் வந்து உங்களை ஆலோசனையே பண்ணியிருப்பாங்க, அனலைஸும் பண்ணியிருப்பாங்க. இவர் எப்படிப்பட்டவர், நம்ம இப்போ உனக்கு ஒரு வேலை கொடுக்க போகிறோம், இதை செய்வானா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமே உங்களுக்கு காத்திருக்குது. சித்தர்கள் கனவுல வருவது நல்லது. தெய்வங்கள் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வேண்டுதலை குறைபாடாக வச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்கள் வேண்டுதலை கேட்டு, இப்போ நான் வந்து கடவுள் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், ஆனாலுமே உங்களுடைய ஒரு பிஹேவியர் எனக்கு பிடிக்கல அப்படின்னா இதை கனவுல வந்து ஒரு தடவை சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் நான் கொடுக்கறதுனால 4 பேர் நல்லா இருப்பான் அப்படின்னா உங்களுக்கு நான் இதை கட்டாயத்தின் பேரில் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இருக்குது. அதனால் நான் கனவுல வந்து இந்த மாதிரி நீ இந்த வேண்டுதலை இன்னும் பெண்டிங்கில் வச்சுருக்கு, இதை நிறைவேற்று அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் அதை மட்டும் நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கடவுள்கிட்ட அனுகிரகம் கிடைக்கும். இந்த அனுகிரகத்தினால நிச்சயமாக 100 பேர் நல்லா இருப்பான், குறைஞ்சது 4 பேராவது நல்லா இருப்பாங்க. கடவுள் கனவுல வர்றதும் சித்தர் கனவுல வர்றதும் நல்லது. சூப்பர் குருஜி, அற்புதமான விளக்கம். எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருந்திருக்கும், என்னடா இறந்தவங்க கனவுல வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சித்தர்கள், மகான்கள், தெய்வங்கள் வரும்போது இன்னும் அந்த குழப்பம் அதிகமாகும். என்ன சொல்ல வந்தாங்கன்னே தெரியலையேப்பா அப்படிங்கிற மாதிரி. அதற்கான அற்புதமான விளக்கங்களை நம்மளுடைய நேயர்களோடு பகிர்ந்துட்டு இருக்கீங்க. நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றி குருஜி. கேள கிருஷ்ணன் நமோ நம.